ரியாக்ஷன். நான் உங்கள் லட்சு. இந்த நம்ம என்ன பார்க்க போறோம், ஒரு சின்ன கதை பார்க்க போகிறோம். என்னன்னா, ஊரில் மிகப்பெரிய சுத்தக்காரன் ஒருத்தர் இருந்தான். அவனுக்கு ஒரு நாள் கல்யாணம் ஆச்சு. அப்போ மொச்சக்கொட்டை குழம்பு வச்சுருந்தாங்க. அப்போ பொண்ணு மொச்சக்கொட்டையை அப்படி பிடிக்கும் போது மொச்சக்கொட்டை போய் மாப்பிள்ளையோட இலையில வந்துருச்சு. அவன் பார்த்தோன்னே கோவமாயி ரொம்ப தூரம் போயிட்டான் கோச்சிக்கிட்டு. அப்புறம் ரொம்ப லேட்டு நைட் ஆயிடுச்சு. அங்கே ஒரு குடிசையில் பாட்டி மட்டும் இருந்தாங்க. உள்ளே வாப்பான்னு கூப்பிட்டு சாப்பிட்றியாப்பா அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போது அவனும் ரொம்ப நேரம் ஆச்சு சாப்பிட்லான்ட்டு, சரி சாப்பிட்றேன் பாட்டி அப்படின்னு சொன்னானா. பாட்டி தட்டு எடுத்து வச்சு, எனக்கு தட்டில் சாப்பிட பிடிக்காது, இலை தரீங்களான்னு கேட்டான். என்கிட்ட தையலையை தானேப்பா இருக்குது அப்படின்னு சொன்னான் பாட்டி. அதுக்கு அவனும் சரி பாட்டி பரவாயில்ல அப்படின்னு சொன்னான். தையலில் சாப்பாடு போட்டுருச்சு. அவன் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூக்கி போட போனான். இல்லைப்பா நான் போட்டுக்கிறேன் அப்படின்னா. இல்லை பாட்டி உங்களுக்கு எதுக்கு வயசான காலத்தில் சிரமம்னாங்க. இல்லை தம்பி, நான் இதே தையலையே கழுவி சாப்பிட்டுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை பார்த்தோன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, ஆனால் பாட்டியிட கோச்சிக்க முடியாதே அப்படின்ட்டு சும்மா இருந்தான். வெத்தலை பார்க்க போடுறியான்னு கொடுத்துச்சு. ஆனால் நான் பார்க்கலாம் போட மாட்டேனே அப்படின்னு சொன்னாங்க. சுருக்கு பையிலேருந்து ஒரு கொட்டை பாக்கு எடுத்து கொடுத்துட்டான். அதை அவன் வாயில் போட்டு ஒரே கடியில் கடிச்சிட்டான். பாட்டி, ஆத்தாடி ஒரே கடியில் கடிச்சிட்ட அப்படின்னா. ஏன் பாட்டிங்க, நான் இதை ஒரு வருஷமாக போட்டு வாயை தொப்பிட்டு இருக்கேன், கடிச்சா ஒன்றுமே உடையல, நீ இப்படி ஒரே கடியை உடைச்சிட்ட அப்படின்னோடனே கேட்டால் எனக்கு வாமிட்டே வந்துருச்சு. குடுகுடுன்னு எடுத்து விட்டு ஓடி போயிட்டான். இந்த கதை அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ரெட் ஹார்ட் கமெண்ட்ல விடுங்க.